ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியும் சரி, எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமும் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்கான ஆல் டிக்கெட்டை வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுல எல்லோருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாலும் ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய அட்ரஸ், ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து கிளியராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி கிளியராக இல்லை அப்படின்னா உங்களுடைய ஒரு ஃபோட்டோ, தெளிவாக இருக்கிற ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் ஒரு பேப்பரில் ஒட்டி அதில் கீழே நீங்கள் சைன் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் அண்ட் கேண்டிடேட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர், ஸோ எங்கே நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுக்கான எக்ஸாம் சென்டர் நேம் வந்து உங்களுக்கு இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் டிக்கெட் ஆல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க 016 அப்படின்ட்டு. அதேமாரி நீங்கள் வந்து ஹால் நம்பர் இதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அங்கே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் சேமாக இருக்கிற மாரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமும் டைமும், ஸோ என்னைக்கு எக்ஸாம் என்னைக்கு டைம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 24/7/2022 அதாவது சண்டே அன்றைக்கி வந்து இந்த எக்ஸாம் வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. காலையில் 9:30லேருந்து மதியம் 12:30 வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ டைம் ஷெட்யூல், ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர், அதாவது உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க எக்ஸாமினேஷன் சென்டருக்கு நீங்கள் வந்து கரெக்டாக அதாவது 8:30க்குள்ளே நீங்கள் அங்கே வந்து ரீச் ஆகிற மாரி நீங்கள் அங்கே இருக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டருக்கு நீங்கள் கரெக்டாக 8:30க்குள்ளே அங்கே இருக்கணும். ஸோ அதிகபட்சமாக 9 மணிக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ 9 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து உள்ளே போகிற டைம் பார்த்திங்க அப்படின்னா 9 மணி, வெளியில் வர டைம் பார்த்திங்க அப்படின்னா 12:45. ஸோ அதனால் ஏன்னா உங்களுக்கு வந்து 9 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து OMR ஷீட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ½ அன் ஹவரில் நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும், இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வைக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால் உங்களை வந்து 9 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிற மாரி அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேலிட் ஐடி ப்ரூஃபை நீங்கள் ஒரிஜினலில் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஒன்று பேன் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், இல்லைன்னு ஆதார் கார்டாக இருக்கலாம். ஸோ இதில் எதனா ஒன்று நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ, டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பாஸ்போர்ட்டோ, ஸோ எது இருக்கோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிடெக்ஷன் ஆஃப் மார்க். ஸோ இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்க. ஸோ OMR ஷீட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம OMR ஷீட்டை வந்து எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்ன OMR ஷீட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய OMR ஷீட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்க OMR ஷீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டோட்டல் மார்க்கில் வந்து 2 மார்க் வந்து அவங்க கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2வது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மொத்தம் ஒரு 200 கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஏக்கு மட்டும் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பிக்கு எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சிக்கு டிக்கு எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஷேடோ பண்ணணும். ஸோ அது வந்து OMR ஷீட்டை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தப்பாக என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து 2 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, அதாவது கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற அதுக்கான கேள்வி ஆன்சரை வந்து OMR ஷீட்டில் வந்து நீங்கள் ஷேடோ பண்ணுவீங்க. அந்த புக்லெட் மார்க்கில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் OMR ஷீட்டில் வந்து ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கான 5 மார்க்கை வந்து ரிடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏக்கு எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, BCD அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேடோ பண்ணணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணல அப்படின்னா 5 மார்க் வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய OMR ஷீட்டில் வந்து நீங்கள் இம்ப்ரெஷன், அதாவது லெஃப்ட் இம்ப்ரெஷனை வந்து நீங்கள் உங்களதில் வைக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுவும் வைக்கலாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, 2 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுடைய
ஏபிசிடி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எந்த கொஸ்டின்ஸுக்கும் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஆன்சர் பண்ணாத கொஸ்டின்ஸுக்கு வந்து அவங்களுக்கு அதுக்கும் 2 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லாமே 2 எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ தெரியல அதன் பட்சத்தில் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். ஸோ செலக்ட் பண்ண அதாவது வந்து ஷேடோ பண்ணணும். ஷேடோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க தெளிவாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நீங்கள் வந்து மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு போகணும். அதேமாரி உங்களுடைய பொருளுக்கு எல்லாத்தையும் எதுவுமே உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கு அலோடு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய மாஸ்க்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு வந்து காட்டணும். ஸோ அதேமாரி ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாம் சென்டருக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை, அதாவது இன்னும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து கரெக்டாக ஒரு 10 டேஸ் இருக்குது. 10 டேஸுக்குள்ளே நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேட்டு, அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிவிஷன்ஸ் எல்லாம் எடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 டேஸ் இருக்கிறதுனால புதுசாக எதுவுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண தேவையில்ல. ஸோ ஏற்கனவே பண்ண கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணினாலே உங்களுக்கு வந்து என்னென்ன படிச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். ஸோ எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர், அதாவது பயப்படாமல் நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். ஸோ பயத்தை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் முடியும், நம்மளால் எழுத முடியும், நம்மளால் பாஸ் பண்ண முடியும், ஸோ நம்மளுக்கு இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியாது, என்ன எழுத போகிறோன்னு தெரியாது. அதுக்கு எதுக்கு நம்ம பயப்படாமல், ஸோ பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பயப்படாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் அப்படின்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி, அதாவது சாட்டர்டே அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்குற மாரி இருக்கணும். ஸோ நல்லா தூங்கணும். அதேமாரி நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஃபுட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ஹெவி ஃபுட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ மார்னிங் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஸோ ஸ்டமக் எதனா இஷ்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளத்தில் முடியும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்களோ, அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் எழுத போகிறீங்களோ அந்த இடத்த வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி போகணும், ஸோ பஸ்ஸில் போகிறீங்களா இல்லை ட்ராவலில் போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ அந்த சென்டரை வந்து விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமில் அந்த ரஷ்ஷை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ட்ராவலிங் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாமை எழுதுறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு சில டிப்ஸ் தான். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமை வந்து அதாவது பயப்படாமல், எந்த குழப்பமும் இல்லாமல், லாஸ்ட் டைமில் அந்த எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போகும்போது முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்களுடைய ஆல் டிக்கெட்டு, உங்களுடைய பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒரு 2 எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது மாஸ்க் நீங்கள் கண்டிப்பாக போட்டுட்டு போங்க. அதேமாரி ஒரு கூடவே எடுத்துன்னு போகும்போது ஒரு சானிடைசர், ஸோ சானிடைசர் வந்து பாட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல எக்ஸாம் எழுதுங்க. குரூப் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் லியோடெக் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுமாரி வீடியோ ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.